பிரைஸ் லார்ட்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், கடனிலிருந்து விடுபடுவது எப்படி, கடனுக்கான தீர்வு என்ன என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்த்தோம். மத்திய 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கடன் கொடுத்த தன் எஜமானிடத்தில் கடன் வாங்கிய 2 பேரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதபடியினாலே அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிர்வாகம் என்கிற வார்த்தையிலிருந்து தான் நம்முடைய கடன் எப்படி தீர்க்கப்பட போகிறது என்பதற்கான தீர்வை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக நிர்வாகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நிர்வாகம் என்றால் தனக்கு உண்டான பொருளையோ அல்லது பணத்தையோ சரியான முறையில் அல்லது சரியான வகையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து வைத்து கொள்வது தான் நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த நிர்வாகம் இல்லாதபடினால தான் சிலர் கடன் வாங்கி, இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்குது, நமக்கு வரவு செலவு கணக்கு பார்த்து நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றால் மாத்திரமே, ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கான திராணி நமக்கு உள்ளதா என்பதை நாம் கவனித்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை செய்ய நல்லது. அப்படிலாம் நம்ம டிசைட் பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்கிறோம். இதை நான் வாங்கினா என்னால் அடைக்க முடியும். முதலாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் வைங்க. என்னென்னா, கடன் வாங்குவதற்கான திறமை இருக்கிற எனக்கு அதை கொடுப்பதற்கான திறன் ஏற்கனவே எனக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக அதை அடைக்கக்கூடிய திறமை எனக்குள்ளாக இருக்குது. அதை என்னால் அடைக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை முதலாவதாக நான் வளர்த்து கொள்வேன். கடன் என்பது ஒரு பிரச்சனை நினைக்காம நிச்சயமாகவே என்னால் அதை செய்து முடிக்க முடியும் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை முதல்ல நீங்கள் கொண்டு வாங்க. அது வேதம் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு போகிறது கிடையாதுங்க. எழுதப்பட்ட அத்தனை வார்த்தையும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சத்தியம் வார்த்தையில் அடங்கி இருக்குது. அதனால் இந்த நிர்வாகத்தை நீங்கள் சரியாக செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கடனாளியாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். சரி, இதை எப்படி நீங்கள் சரி செய்ய என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வரவு செலவு கணக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகை அதை உள்ளே சேமிக்க முடியும். அதனால் இந்த சேமிப்பு என்பது ஒரு பகுதியில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு சின்ன தொகையை சேமிப்பு பண்ணுங்கள். வரவு செலவு கணக்கு எழுதுங்க. அப்படி எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேவையில்லாத செலவுகள் நீங்கள் செய்கிறீங்கன்னு. அப்போது தேவையில்லாதவற்றை நான் இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம், மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிக்கிறவங்களுக்கு இது தெரியும். சரியாக நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் வரவு செலவு கணக்கை நிச்சயமாக அதை சரியாக பார்த்து எழுதி வைப்பார்கள். நீங்கள் அதை சரியாக செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைத்து அதை ஒரு சேமிப்பாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் கடனாளியாக இருக்க மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறதுபடி அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்குறவர்களாக நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கான ஜெபம் நான் செய்கிறேன். நிச்சயமாக தேவன் உபவாசத்தோடு உங்களுக்காக நான் இந்த காலை வேளையில் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் ஆண்டவரே அப்பா தன் ஜீவனையும் ஆண்டவரே மாய்த்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் என் தேவனுடைய வார்த்தையின்படியே இந்த ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம், இந்த கடன் என்கிற ஆண்டவரே ஒரு காரியத்தில் இந்த தேவன் நிச்சயமாக விடுதலை கொடுத்து ஆண்டவரே வசனத்தின்படி நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தனை செய்யும்படியாக நான் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை உடைய கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தை நீட்டுவீராக. இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவர், என்னால் கடன் அடைத்து முடிக்க முடியும், அதற்கான திறமை கர்த்தர் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்து இந்த காலை வேளையில் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஞானமாய் செய்ய இந்த பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரை வார்த்தையை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். காட் பிளஸ் யூமா. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். உங்களுடைய வருமானங்களை தேவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். காட் பிளஸ் யூமா.